கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உலகில் நடந்த பொதறிவு விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுலேயும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இலங்கை தொடர்பான பொதறிவு விடயங்களையும் நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதாக்கள் சென்று அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக போட்டி பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வினா இலக்கம் 1. இந்த வருடம் 2025 மரண தண்டனையினை இல்லாதொழித்த முதல் ஆப்பிரிக்க நாடு எது? இதற்கான சரியான விடை சிம்பாப்வே. வினா இலக்கம் 2. அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாட்டின் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தினை மாற்றுவதற்கு உத்தேசித்து வரும் ஆசிய நாடு எது? இதற்கான சரியான விடை பங்களாதேஷ். வினா இலக்கம் 3. சமீபத்தில் அதாவது 2025ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் உலக தியாக தினமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட தினம் எது? இதற்கான சரியான விடை டிசம்பர் 21. வினா இலக்கம் 4. ஐநாவில் உலக தியாக தினத்தினை முன்மொழிந்த நாடு எது? இதற்கான சரியான விடை இந்தியா. வினா இலக்கம் 5. இராணுவ புரட்சிக்கு பின்னர் சமீபத்தில் எந்த ஆப்பிரிக்க நாடு தனது புதிய அரசியலமைப்பிற்கான மக்கள் வாக்கெடுப்பினை நடாத்தியது? இதற்கான சரியான விடை காபூன். வினா இலக்கம் 6. உலக சமாதான சுட்டனில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஐஸ்லாந்து. வினா இலக்கம் 7. சமீபத்தில் அதாவது 2025ஆம் ஆண்டில் எந்த ஆப்பிரிக்க நாடு தன்னுடைய சுதந்திரத்திற்கு பின்னராக இயற்றப்பட்ட தேசிய கீதத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது? இதற்கான சரியான விடை நைஜீரியா. வினா இலக்கம் 8. வெனிசுலாவில் நீடித்து வந்த அரசியல் நெருக்கடிகளுக்கு பின்னர் சமீபத்தில் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டவரின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை நிக்கோலஸ் மதுரே என்றவர் தான் பதவியேற்றுக் கொண்ட ஒருவராக காணப்படுகிறார். வினா இலக்கம் 9. அண்மையில் காலமான இந்தியாவின் 14வது பிரதமரின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை மன்மோகன் சிங். வினா இலக்கம் 10. சமீபத்தில் அதாவது 2025இல் தேசிய பறவையாக கழுகினை உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்த நாடு எது? இதற்கான சரியான விடை ஐக்கிய அமெரிக்கா. வினா இலக்கம் 11. அண்மையில் அதாவது 2025இல் எந்த நாட்டு ஜனாதிபதி ஒருவர் அவசர நிலை இராணுவ சட்டத்தினை தன்னிச்சையாக அமுல்படுத்தியதன் காரணமாக பதவியினை இழக்க நேரிட்டது? இதற்கான சரியான விடை தென்கொரியா. இதை இந்த அமுல்படுத்தியவருடைய பேரை பார்த்தீங்கன்னா ஜூன் சுன் இயோல் என்றவர் தான் காணப்படுகிறார். வினா இலக்கம் 12. முதியோர்கள் அதிகம் உள்ள நாடாக அறிவிக்கப்பட்ட ஆசிய நாடு எது? இதற்கான சரியான விடை தென்கொரியா. வினா இலக்கம் 13. அண்மையில் 2025இல் லெபனான் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவரின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஜோசப் அவோன் என்றவர் காணப்படுகிறார். வினா இலக்கம் 14. 1977 முதல் 1981 வரை அமெரிக்காவின் அதிபராக பதவி வகித்தவர் தனது 100வது வயதில் அதாவது இந்த வருடம் காலமானார். அவருடைய பெயர் யாது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்மி கார்ட்டர் என்றவர் காணப்படுகிறார். வினா இலக்கம் 15. அண்மையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 10வது உறுப்பினராக இணைந்து கொண்ட ஆசிய நாடு எது? இதற்கான சரியான விடை இந்தோனேசியா. வினா இலக்கம் 16. சமீபத்தில் எந்த நாட்டில் மிகப்பெரிய பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது? இதற்கான சரியான விடை தென்கொரியா. வினா இலக்கம் 17. செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் முதல் மருத்துவமனை எந்த நாட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை சீனா. வினா இலக்கம் 18. இலங்கையரான டாக்டர் பி.டி. நந்ததேவா ஐநாவின் எந்த கிளை அமைப்பிற்கு சமீபத்தில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்? 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ.
வினா இலக்கம் 19. புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை கண்டுபிடித்ததாக அறிவித்த நாடு எது? இதற்கான சரியான விடை ரஷ்யா. வினா இலக்கம் 20. இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீஸ் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை பிரான்ஸ், அதாவது லியான் என்ற இடத்துல வந்து இருக்குது. வினா இலக்கம் 21. எந்த தென் அமெரிக்க நாடு சமீபத்தில் டெங்கு காய்ச்சலின் பரவலினால் சுகாதார அவசர நிலையினை பிரகடனம் செய்தது? இதற்கான சரியான விடை பிரேசில். வினா இலக்கம் 22. கடந்த வருடம் 2024 எந்த நாடு நோட்டோவில் 32வது உறுப்பினராக இணைந்து கொண்டது? இதற்கான சரியான விடை ஸ்வீடன். வினா இலக்கம் 23. சமீபத்தில், அதாவது 2025 எந்த ஆசிய நாடு குற்றவியல் சட்டங்களினை முற்றிலுமாக மாற்றியமைத்து புதிய சட்டங்களினை அமுல்படுத்தியது? இதற்கான சரியான விடை இந்தியா. வினா இலக்கம் 24. அண்மையில் 2025 அமெரிக்காவில் எந்த மாநிலத்தில் மிக பெரிய அளவிலான காட்டுத்தீயினால் பாரிய பேரிடர் ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்துல வந்து காட்டுத்தீ ஏற்படுத்தப்பட்டது. வினா இலக்கம் 25. இந்தியாவின் தற்போதைய, அதாவது 2025 ஆண்டு துணை ஜனாதிபதியின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை வந்து ஜாகிப் தன்கார் என்றவர் வந்து காணப்படுகிறார். ஜாகிப் தன்கார் என்றவர் வந்து காணப்படுகிறார். வினா இலக்கம் 26. பிரபஞ்சத்தின் தோற்றம், பரிணாமம் மற்றும் காலத்தின் தன்மை என்பவற்றினை கூறும் ஏ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் எனும் பிரபலியமான விஞ்ஞான நூலினை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விட ஸ்டீபன் ஹாக்கிங். வினா இலக்கம் 27. சமீபத்தில் எந்த நாட்டு புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கையில் வடக்கு கடல் பரப்பில் இருந்து மீட்கப்பட்டனர்? இதற்கான சரியான விடை மியான்மர். வினா இலக்கம் 28. எந்த நாடு 2025 ஆண்டுக்கான கடவுச்சீட்டு தரவரிசையில் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு என்ற பட்டத்தினை பெற்றுள்ளது? இதற்கான சரியான விடை சிங்கப்பூர். வினா இலக்கம் 29. அண்மையில் இந்திய பிரதமர் அவர்களுக்கு குவைத் அரசினால் வழங்கப்பட்ட மிக உயர்ந்த அந்த நாட்டின் சிவிலியன் விருதின் பெயர் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இதற்கான சரியான விடை ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் என்ற விருதுதான் வழங்கப்பட்டது. வினா இலக்கம் 30. கடந்த வருடம் 2024 ஆண்டில் எந்த நாடு புகையிலை பாவனையினை முற்றாக தடை செய்தது? இதற்கான சரியான விடை நியூசிலாந்து. வினா இலக்கம் 31. சமீபத்தில், அதாவது வந்து இப்போ 2025 ஆண்டில் உலக சுகாதார அமைப்பினால் மலேரியா அற்ற நாடாக அறிவிக்கப்பட்ட இரு நாடுகளும் எது? சரியான விடை கேப் பர்டி, அடுத்தது எகிப்து என்ற நாடுகள் காணப்படுகிறது. வினா இலக்கம் 32. 2024 ஆண்டுக்கான மனித அபிவிருத்தி சுட்டனில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? இதற்கான சரியான விடை சுவிட்சர்லாந்து. வினா இலக்கம் 33. அண்மையில் ரஷ்யாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட அந்நாட்டின் அணு ஆயுத படைகளின் தலைவரின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஜெனரல் கிர்லோஃப் என்றவர் காணப்படுகிறார். வினா இலக்கம் 34. உலகில் எத்தனை நாடுகளில் மரண தண்டனை அமலில் உள்ளது? இதற்கான சரியான விடை 55 நாடுகளில் இருக்கு 2023 ஆண்டு தரவின் அடிப்படையில். வினா இலக்கம் 35. தங்க நாடு என அழைக்கப்படும் தென்கிழக்காசிய நாடு எது? இதற்கான சரியான விடை மியான்மர். வினா இலக்கம் 36. சமீபத்தில் 2025 ஆண்டில் இந்திய விஞ்ஞானி ஆராய்ச்சி மையமாக இஸ்ரேலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை வி நாராயணன் என்பவர் வந்து காணப்படுகிறார். வினா இலக்கம் 37. இந்தியாவுக்கு 2 சிவப்பு பண்டா கரடிகளை சமீபத்தில் பரிசளித்த நாடு எது? இதற்கான சரியான விடை நெதர்லாந்து. வினா இலக்கம் 38. CR 450 எனப்படும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்துக்கான அதிவேக ரயில் எந்த நாட்டினால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை சீனா. வினா இலக்கம் 39. செவ்டலிங்கா எனப்படும் பாரம்பரிய நகர்ப்புற பாடல் வடிவமானது எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது? இந்த செவ்டலிங்கா என்றது வந்து மிகவும் பிரபலியமான ஒரு பாரம்பரிய நகர்ப்புற பாடலாக வந்து காணப்படும். இது எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது என கேட்கப்பட்டிருக்குது. இதற்கான சரியான விடை போஸ்னியா என்ற ஒரு நாட்டில் வந்து காணப்படுகிறது. இந்த போஸ்னியா என்ற நாடு மிகவும் முக்கியமான பாரம்பரியங்களை பேணுகின்ற ஒரு நாடாக வந்து காணப்படுகிறது. வினா இலக்கம் 40. ஐக்கிய நாடுகள் சபையின் ஒஸ்டோம் திட்டத்தின் பயனாளி நாடு எது? இதற்கான சரியான விடை சோமாலியா. வினா இலக்கம் 41. மார்பக் எந்த நாட்டில் உள்ள தலைநகரமாகும்? இதற்கான சரியான விடை ஜெர்மனி. வினா இலக்கம் 32. மோட்டோ புமன் எனப்படும் மகளிர் இருசக்கர வாகன ஓட்டுநருக்கான முன்முயற்சியினை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது?
இதற்கான சரியான விடை ஊபர். வினா இலக்கம் 43. டெனாலி பிளவ் பேச்சு பகுதி எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை வட அமெரிக்கா. வினா இலக்கம் 44. மரண முக்கோணம் எனப்படும் பகுதியின் ஒரு பகுதியாக இல்லாத நாடு எது? இதற்கான சரியான விடை ஈராக். வினா இலக்கம் 45. ஐக்கிய நாடுகள் சபையின் 2024ஆம் ஆண்டு புவி வாகையர் விருதினை வென்றவர் யார்? இதற்கான சரியான விடை மாதவ் காட்கில் என்றவர் காணப்படுகிறார். வினா இலக்கம் 46. ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியம் அதாவது யுனிசெப் ஆனது எப்போது நிறுவப்பட்டது? இதற்கான சரியான விடை 1946. வினா இலக்கம் 47. 2025ஆம் ஆண்டு கோலா இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியின் பனிசார் போட்டிகளை நடத்த உள்ள நகரம் எது? இதற்கான சரியான விடை லே நகரம். வினா இலக்கம் 48. பிரிக்ஸ் அமைப்பின் சமீபத்தில் ஒரு முழு உறுப்பினரான தகுதி நிலை பெற்றுள்ள நாடு எது? இதற்கான சரியான விடை இந்தோனேசியா. வினா இலக்கம் 49. 2024ஆம் ஆண்டில் எந்த நாட்டில் மத்திய வங்கியினால் அதிக அளவில் தங்கம் வாங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை போலாந்து. வினா இலக்கம் 50. 2025ஆம் ஆண்டுக்கான செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள அமைப்பு எது? இதற்கான சரியான விடை AACT. வீடியோவினை முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக எமது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்க. மேலும் பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.